புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனம் உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினருமான நேரு தலைமையில் புதுடெல்லியில் உள்ள ஜந்தர் பந்தரில் வெள்ளிக்கிழமை அன்று நடக்கும் போராட்டத்திற்கு பொதுநல அமைப்பு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் 150க்கும் மேற்பட்டவர்கள் டெல்லி செல்லும் ரயிலின் பயணத்தை மேற்கொண்டனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனரும் உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினருமான நேரு தலைமையில் புதுடெல்லியில் உள்ள ஜந்தர் பந்தரில் வெள்ளிக்கிழமையன்று நடக்கும் போராட்டத்திற்கு பொதுநல அமைப்பு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் 150க்கும் மேற்பட்டவர்கள் டெல்லி செல்லும் ரயிலில் பயணத்தை மேற்கொண்டனர். அதனை முன்னிட்டு அவர்களை வழியனுப்பும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த வழியனுப்பும் விழாவில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலர் தேவ பொழிலன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பெருமாள், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் செயலர் பாலசுப்ரமணியன், தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் ஸ்ரீதர், ஆம் ஆத்மி கட்சி புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் கணேசன், பொது சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன், பொதுநல அமைப்பு தலைவர்களும் நிர்வாகிகளும் மற்றும் திரளான பொதுமக்கள் இந்த மாபெரும் வழியனுப்பும் விழாவில் கலந்து கொண்டனர்.